ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் யார் யார் லாயல்? ஏன்னா அவங்க டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு கலரிங்கில் இருப்பாங்க. ஸோ அதுலேயும் உள்ள ஒரு க்ளீனான ஆஃபீஸர்ஸை கொண்டாடணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது உண்மை. காரணம்னா நம்மளுடைய கவர்னன்ஸ் வந்து ஒரு க்ளீன் கவர்னன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் விஜய். நண்பர்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அமைச்சர்கள்ட்ட கூட அவர் பேசும்போது எதுலேயும் தலையிடக்கூடாது, நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் எனக்கு எந்த கெட்ட பேரும் ஏற்படுத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்ன மீன் டைம் என்ன சொல்கிறாங்க, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு கவர்மெண்ட் அவர் சிஎம் ஆகி ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பர்களுடைய எல்லாத்தையும் குரூப் கால் எடுத்திருக்காரு. ஃபோனில் குரூப் கால் எடுத்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, என் பேரை சொல்லி யார் ஆஃபீஸர்ஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணக்கூடாது, எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, நல்லா இருக்காது, ஏன்னா நான் ஒரு க்ளீனான ஒரு கவர்மெண்ட்டை நடத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய எண்ணம் வந்து அதுதான் வச்சுங்களேன். அது சாத்தியமா இல்லையாங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின். காரணம் விஜய் மட்டுமே நான் அப்படி இருக்கணும், நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா அடுத்தடுத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் சாத்தியமா? நீங்கள் குறிப்பாக ஆதவ அர்ஜுன் எடுத்துங்க. ஒரு பிஸ்னஸ் மேனு, ஒரு அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் ஃபேமிலி, குறிப்பாக மார்ட்டின்னு, அவங்க ஒய்ஃபு லீமா ரோஸ், இப்போ இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள். அவங்க நீங்கள் அவங்களுடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வார காலத்தை பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு முக்கிய கீ போஸ்டிங்கில் இருந்து அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. தாவேக்காவுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், விஜய்க்கும் பல விஷயங்களில் அவங்க உதவி பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ஏற்படுத்துது. இப்போ இந்த கிரேசைசருக்கு கிட்டத்தட்ட பெரும்பான்மை விஷயங்களில் கூட லீமா ரோஸுடைய ரோல் பெரிய ரோல்றாங்க, புரியுதுங்களா? ஸோ லீமா ரோஸு, ஆதவ அர்ஜுனு, மார்ட்டின் ஃபேமிலியை வச்சுக்கிட்டு எப்படி அவரால் க்ளீன் இமேஜை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள் வைக்கும். பட் ஒரு விஷயம், உளவுத்துறை வந்து ஒரு கீயான ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். விஜயுடைய இந்த தாவேக்காவுடைய அரசியல் உளவுத்துறை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது. மற்ற காரணம் என்னென்னா அவருக்கு அரசியல் புதுசு, அதிகாரிகளை பற்றி கூட பெருசாக தெரியாது. ஸோ நீங்கள் அதனால தான் நீங்கள் அஸ்ராக்காரக்கு ஐஜியாக போட்டதுக்கு காரணம் கூட அதுதான். காரணம் என்னென்னா யார் எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஐஜிகிட்ட நம்பி, உளவுத்துறையை நம்பி ஃபஸ்ட்டு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்குவோம். நம்ம எப்படி நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் விஜய்.